அவன் பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான். இறங்கி செய்வான். யாரா போட்டா? தங்கச்சிமா கல்யாணத்துக்கு தாலி ரெடி, வாங்கிட்டு வந்துட்டேன். சரியா இருக்கான்னு பாருங்க மாமா. பாருடா, பிரமாதமா இருக்க. அதா பாருங்க. அம்மா தாயே, ரொம்ப நல்லா இருக்கா அத்தா. ஆனா தாலிய மாப்பிள்ளை வீட்டுல தானே வாங்கணும். நான் சுந்தரி மேல பயங்கர கோபத்துல இருக்கேன்ல, அதனால நான் மாப்பிள்ளை வீடுதான். கரெக்ட். ஆமாமா, மாலினி சொல்றது கரெக்ட் தான். அதனால நானும் மாப்பிள்ளை வீடுதான். என்ன மாப்பிள்ளை வீடா? என்னென்ன சொல்ற? ஆமா, அதனால தானே தாலி எடுத்துட்டு வந்திருக்கோம். இனிமே எனக்கு அண்ணன் தானே மாப்பிள்ளை. அண்ணனா? புரியலையே. இங்க பாருங்க, மாலினிக்கு மாமானா எனக்கு அண்ணன் தானே. கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு கரெக்டா இருக்கும். என்ன மாலினி? அட பாவீங்களா, வந்த உடனே கட்சியை மாறிட்டீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீட்டுல நான், அம்மா, அக்கில் மட்டும் தனியா இருக்கிறதால எப்பவும் வீடு அமைதியா தான் இருக்கும். இப்படி கலகலன்னு இருந்ததே இல்லை. பரவாயில்லப்பா. அண்ணன்னு சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்லாம அண்ணன் கல்யாணத்துக்காக பொறுப்பா தாலி எடுத்துட்டு வந்திருக்கியே, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. தாலி வாங்கிட்டோம், இத அப்படியே அம்மன் காலடியில வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்துருவோம். அப்பதான் மத்த ஏற்பாடுகள் எல்லாம் பண்ண வசதியா இருக்கும். ஆமா ஆமா, இன்னைக்கே நல்ல நாள் தான். இன்னைக்கே போலாமே. சரி, ஒரு நல்ல விஷயத்தை ஏன் தள்ளி போடுவானே. நம்ம ஆத்தா கிட்ட அனுமதி வாங்கி கல்யாண வேலையை ஆரம்பிச்சிருவோம். கொடுங்கம்மா. என் பேத்தி கல்யாணத்துக்கு தாலி எடுத்துட்டு வந்திருக்கோம். அது அம்மன் பாதத்துல வச்சு ஆசீர்வாதம் பண்ணி எடுத்து கொடுங்க பூசாரி. சரிங்கம்மா. கொடுங்க பூசாரி. அம்மா, சுந்தரி வெற்றி பேருக்கு அர்ச்சனை பண்ணி கொடுங்க.